வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ரஃப் நோட். நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் லோனுக்கு இஎம்ஐஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் லோனில் வந்து சில சேவிங்ஸ்லாம் பண்ண முடியும், அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோம் லோனை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மெத்தடில் வந்து உங்களுக்கான சேவிங்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்பப்போ ரிவைஸ் ஆகினே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து உங்களோட ஹோம் லோனில் வந்து நீங்கள் ஒரு மேஜர் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை உங்களால் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களோட ஹோம் லோனில் வந்து நீங்கள் ஒரு சில சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்கோ ரேட் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடிக்கடி ரிவைஸ் ஆகும். ரெப்கோ ரேட் பேஸ் பண்ணி வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து ஐ பட்டன், என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ பாயிண்ட் 1க்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் டேர்ம் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து அவங்க பே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லம்சமாக பே பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லோன் டென்யூர் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும். லோன் டென்யூர் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறது ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ பே பண்ணுறதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களால் தாராளமாக சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 1 இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த பார்ட் பேமெண்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் டென்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா 19 months வந்து எனக்கு சேவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 months இந்த டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 221 ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 months வந்து உங்களோட டென்யூரை சேவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 19 months டென்யூர் சேவ் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 50,000 ரூபாய் பே பண்ணுறது மூலிமா நீங்கள் 3.5 லட்ச ரூபாய் வரையும் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து சேஞ்சஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டில் 59% தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, பிரின்சிபலில் 41% பே பண்ணுவீங்க. இதே 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக வந்து ஒரு 4 வாட்டி பே பண்ணுறேன் பார்ட் பேமெண்ட் அப்படின்னு வச்சு. ஸோ அப்படி நான் பார்ட் பேமெண்ட் பண்ண சொல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 29 months சேவ் ஆகுது. நான் 2 லட்ச ரூபா பே பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரையும் எனக்கு அமௌண்ட்டில் சேவ் ஆகுது. நான் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா 29 months வந்து நான் இஎம்ஐ பே பண்ணல. ஸோ இந்த 29 into இஎம்ஐ அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இஎம்ஐ பே பண்ணல அப்படின்றது தெரியும். இதோட வந்து நீங்கள் அடிஷனல் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை லெஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட்டில் வந்து உங்களோட சேவிங்ஸை பண்ண முடியும். பார்ட் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் மேஜராக வந்து சேவ் பண்ண முடியும். பட் இந்த பார்ட் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 month இஎம்ஐ ஒரு சில பேர் பே பண்ண சொல்லுவாங்க, 2 month இஎம்ஐ தான் மினிமம் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி, பேங்க் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் போய் பே பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்களா, இஎம்ஐ தவிர்த்து நீங்கள் பே பண்ணுற எக்ஸ்ட்ரா ₹1 இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரின்சிபலில் தான் வந்து வர வைப்பாங்க. அதாவது பிரின்சிபலில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு போகவே போகாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது பிரின்சிபலுக்கு போக சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் நீங்கள் பே பண்ண சொல்ல அந்த 50,000 ரூபாய் அப்படியே பிரின்சிபலில் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு இங்கேயே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 19,76,000 ரூபாயில் வந்து இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ரூபாய் பே பண்ணி 19,24,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸை கொடுக்கும் உங்களோட பிரின்சிபல் அவுட் ஸ்டாண்டிங்கில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அதை ஆட் பண்ணிட்டே போவாங்க. பிரின்சிபலில் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்காலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகும். இப்படி தான் வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட்டில் உங்களால் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அண்ட் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 yearsக்குள்ளே நீங்கள் இந்த பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜரான போர்ஷன் வந்து சேவ் பண்ணுவீங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்மள பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை இஎம்ஐயாகவும் கட்டிட்டு நம்மளால் லம்சமாக வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து எடுத்துகிட்டு போய் கட்டவும் முடியாது. ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் மந்த்லி இஎம்ஐ. நீங்கள் வந்து மந்த்லி இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களால் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நீங்கள் இஎம்ஐ தவிர்த்து பே பண்ணக்கூடிய ₹1 இருந்தாலுமே வந்து அது பிரின்சிபலாக தான் வர வைப்பாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் போய்ட்டு ஒரு ₹500 உங்களோட இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இந்த இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பே பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இப்போ நான் இந்த ₹500 வந்து இங்கே ஃபில் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதம் ₹500 கட்டுறது மூலிமா வந்து என்னால் 2,89,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. என்னோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதம் வந்து எனக்கு கம்மியாகுது. நான் மாதம் எவ்வளோ கட்டுறேன், ₹500 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கட்டுறேன்.
ஸோ இந்த ₹500 வந்து நீங்கள் ₹1000 பே பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும் மாதம் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா பேங்க்குமே வந்து இது அலோவ் பண்ணுவாங்க. மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கிடையாது. நீங்கள் ₹100 கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 ₹1000 வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இது எப்படி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் நிறைய பேங்க் வந்து இமெயில் அமிச்சாவே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லை கால் பண்ணி சொன்னாவே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேங்க்கை விசிட் பண்ணிட்டு என்னோட இஎம்ஐ வந்து இப்போ ₹22,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு ₹22,500 மாற்றுங்க அப்படின்னா ₹22,500 மாற்றிடுவாங்க. இது இமீடியட்டாக ப்ராசஸும் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ணனே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹22,500 அப்படின்றது உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மூலிமா வந்து உங்களால் 18 மாதம் வந்து உங்களால் டென்யூரில் சேவ் பண்ண முடியும். பட் இதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐலேருந்து கூட நீங்கள் ₹500 பே பண்ணலாம். இல்லை சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இஎம்ஐ போட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இஎம்ஐ கூட விட்டுட்டு தேர்ட் இஎம்ஐலேருந்தே வந்து நீங்கள் இந்த ₹500 பே பண்ண ஆரம்பிங்க. இந்த ₹500 பே பண்ண ஆரம்பிக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்யூரில் நீங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அந்த டென்யூர் டிஃப்ரென்ஸ்னால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஹோம் லோன்லேருந்து நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் லாங் டேர்ம் லோனுக்கு மட்டும் தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் லோனுக்குலாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் உங்களோட மந்த்லி பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இல்லை லம்சமாக பே பண்ண போகிறீங்க, அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து எங்களோட எக்ஸல் டெக் தமிழ் அப்படின்ற இன்னொரு யூடியூப் சேனலில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி எக்ஸலில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் இந்த டெம்ப்ளேட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களில் ஒரு சில பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டென்யூர் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வீடியோ பார்க்குறவங்களுக்குமே வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எங்களோட 2 சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டெக் தமிழ் அண்ட் ரஃப் நோட் 2 சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னா அந்த டாபிக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Arvind.